எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கும். அல்லேலூயா. என்ன நம்பிக்கை? நல்லா வாழணும், நோய் நொடி இல்லாம வாழணும், தர்மம் எடுக்காம வாழணும், ஆசீர்வாதமா வாழணும், நல்ல ஒரு மதிப்புடைய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும், சுகத்தோடு வாழணும் என்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. நம்பிக்கை என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? எதிர்பார்ப்புன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்பிக்கைனா என்னது? எதிர்பார்ப்பு. உங்களுக்கு எல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கிறதா இல்லையா? அதை சொல்லவா வேண்டும் பிரதர்? நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் இங்கே சொன்னால் எத்தனை பேப்பர்ல எழுதினாலும் பக்கம் காணாது. ஒரு எழுச்சிருங்க பார்க்கலாம். அப்ப நம்பிக்கை என்பது ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு. நான் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வேலை எப்படி இருக்கு? எனக்கு ஒண்ணுக்குமே உதவாததா இருக்குது. அல்லேலூயா. நல்ல மனைவி கிடைத்து விட்டால் என்று நம்பினேன். என் குடும்பத்திற்கு விளக்கேற்ற வருவாள் என்று நம்பினேன். குடும்பத்தினுடைய விளக்கே அவள் என்ன செய்து விட்டாள்? அணைத்து விட்டாள். அல்லேலூயா. எனக்கு ஒரு நல்ல கணவன், அன்பான ஒரு கணவன், ஒரு பொறுமையான ஒரு கணவன் என்று நான் எனக்கு வந்த கணவனை நினைத்தேன். அந்த கணவன் எப்படி இருக்கிறான்? கொலகார பயலா இருக்கிறான். அல்லேலூயா. நல்லவன் நினைச்சேன், பெரிய துஷ்டனா இருக்கான். அல்லேலூயா. ஆனா நம்ம நம்பிக்கை எப்படி போயிட்டு? வீணா போயிட்டு. அல்லேலூயா. வேளை தர்மியான மாலை இரவு வேளையில நீங்கள் நம்புகிறது உங்களுக்கு கிடைத்தது போல இருந்தாலும் அந்த நம்பிக்கை வீணாய் போய், உடைந்து போய், உருக்குலைந்து போய், வெளியே காட்ட முடியாம, சொல்ல முடியாம, உங்க மனதிற்குள்ளே வைத்து நீங்கள் மறைத்து வைத்து அமுக்கி 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 உங்களையே வேதனைப்படுத்தி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி, உங்கள் நம்பிக்கை பிரகாசிக்கும்படி தேவன் செய்ய விரும்புகிறார். சத்தம் ஒரு அழிச்சிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்தினுடைய சத்தியவானின் சத்தம் நற்செய்தி கூட்டத்திற்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க வரையில் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நன்மையான காரியங்களை நமக்கு செய்கிறவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த மாதத்தில், டிசம்பர் மாதத்தில் ஒரு செய்தியை உங்களோடு நான் பேசினேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. அல்லேலூயா. இந்த வசனத்தை போன மாதம், போன வருஷத்தினுடைய முடிவு மாதத்தில் முதலாம் நாளில் உங்களோடு பேசினேன். அல்லேலூயா. நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு. என்ன முடிவு உண்டு? நல்ல முடிவு உண்டு. அல்லேலூயா. நல்ல முடிவு உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? துன்மார்க்கன் மேல பொறாமை கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அப்படி பொறாமை கொள்ளாத ஒரு தேவ பிள்ளையாக நீங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில தேவன் நல்ல முடிவை உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார் அப்படின்னு போன மாதம் உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்தேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா.
இன்றைக்கு அதே வசனத்தினுடைய பிற்பகுதியில் இருந்து கொஞ்ச நேரம் உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்தவர்கள் மறுபடியும் வாசிங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் நம்பிக்கை சொல்லுங்க வீண் போகாது. வீண் போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன நம்பிக்கை? நல்லா வாழணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும், தர்மம் எடுக்காமல் வாழணும், ஆசீர்வாதமாக வாழணும், நல்ல ஒரு மதிப்புடைய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும், சுகத்தோடு வாழணும் என்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? எதிர்பார்ப்புன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நம்பிக்கைனா என்னது? எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு. உங்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கிறதா இல்லையா? அதை சொல்லவா வேண்டும் பிரதர்? நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் இங்கே சொன்னால் எத்தனை பேப்பரில் எழுதினாலும் காணாது, பக்கம் காணாது. ஒரு அழிச்சுங்க பார்க்கலாம். அப்போ நம்பிக்கை என்பது ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு. இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் கிடைக்காதா? ஒரு எதிர்பார்ப்பு. எனக்கு நல்ல வேலை கிடைக்காதா? ஒரு எதிர்பார்ப்பு. என் தொழிலில் ஒரு முன்னேற்றம் வராதா? ஒரு எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. எனக்கு திருமணமாகாதா? நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு கணவன் எனக்கு கிடைக்க மாட்டாங்களா? நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை பராமரித்து பார்ப்பதற்கு ஒரு நபர் எனக்கு உதவியாக வரமாட்டார்களா? நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. இப்படி பல காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? எதிர்பார்த்து இந்த உலகத்தில் ஒரு நம்பிக்கையோடு என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு திடீரென்று ஒரு வெளிச்சம் அடித்தது போல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நாம் எதிர்பார்த்த நோய் சுகமாகிறது. நாம் எதிர்பார்த்தபடி தொழில் நமக்கு விருத்தியாகிறது. நாம் எதிர்பார்த்தபடி நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு மனைவி அமைகிறாள், நல்ல ஒரு கணவன் அமைகிறான். இப்படி நாம் எதிர்பார்த்த நிறைய காரியங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஒரு அழிச்சுருங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் என்னது சத்தமாக சொல்லுங்கம்மா. நம்பிக்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எதிர்பார்த்து காத்திருப்பது நமக்கு கிடைக்கிறது. இப்படி எதிர்பார்த்து காத்திருக்கிற இந்த காரியத்துக்கு பெயர் தான் நம்பிக்கையோடு காத்திருப்பதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுது, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வேலை எப்படி இருக்கு? எனக்கு ஒன்றுக்குமே உதவாததாக இருக்குது. அல்லேலூயா. எங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் எதிர்பார்த்து செய்கிற அந்த தொழில் முன்னேற்றமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய வியாதி சுகமாகி விட்டது என்று நம்பி சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அந்த வியாதி என்ன செய்கிறது? இன்னும் அது அதிகமான பலவீனத்தை எனக்கு உண்டாக்குகிறது. நல்ல மனைவி கிடைத்து விட்டால் என்று நம்பினேன். என் குடும்பத்திற்கு விளக்கேற்ற வருவாள் என்று நம்பினேன். குடும்பத்தினுடைய விளக்கை அவள் என்ன செய்து விட்டாள்? அணைத்து விட்டாள். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஒரு நல்ல கணவன், அன்பான ஒரு கணவன், ஒரு பொறுமையான ஒரு கணவன் என்று நான் எனக்கு வந்த கணவனை நினைத்தேன். அந்த கணவன் எப்படி இருக்கிறான்? கொலகார பயலாக இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லவன் நினைச்சேன், பெரிய துஷ்டனா இருக்கான். அல்லேலூயா. அல்லேலூயா. என் பிள்ளைகள் எனக்கு பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பினேன். பிள்ளைகள் உண்மையிலே எனக்கு நல்ல செய்தார்கள், உதவி செய்தார்கள், எனக்கு நம்பிக்கையை போல இருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. காலம் போக போக அதே பிள்ளைகள்
எனக்கு நம்பிக்கை இல்லாத பிள்ளைகளாக, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மாறி போய்விட்டார்கள். அப்போ நான் நம்பினதெல்லாம் இப்போ எப்படி போயிட்டு? வீணா போயிட்டு. அல்லேலூயா. புரிந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வேதம் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. ஆனால் நம்ம நம்பிக்கை எப்படி போயிட்டு? சத்தமாக சொல்லுங்க, வீணா போயிட்டு. அல்லேலூயா. இந்த வருஷம் கடனை அடைச்சிருவேன்னு நினச்சேன், கடன் என்ன செஞ்சிட்டு? பெருகிட்டு. அல்லேலூயா. இந்த வருஷம் யாருக்கிட்டையுமே நினைச்சக்கூடாது, 5 பைசா கை நீட்டி நினைச்சிடக்கூடாது, வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த வருஷம் தான் அதிகமான பணத்தை வாங்கியிருக்கேன். அல்லேலூயா. இந்த வருஷம் பொய்யே சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த வருஷம்தான் நிறைய பேரை என்ன செஞ்சுருக்கேன்? ஏமாற்றிருக்கிறேன், நிறைய பொய்களை சொல்லியிருக்கிறேன். என் நம்பிக்கை எல்லாம் எப்படி ஆயிட்டு? வீணா போயிட்டு. அல்லேலூயா. ஒருவேளை தர்மியான மாலை இரவு வேளையில் நீங்கள் நம்புகிறது உங்களுக்கு கிடைத்தது போல இருந்தாலும், அந்த நம்பிக்கை வீணாய் போய், உடைந்து போய், உருக்குலைந்து போய், வெளியே காட்ட முடியாமல், சொல்ல முடியாமல், உங்கள் மனதிற்குள்ளே வைத்து நீங்கள் மறைத்து வைத்து அமுக்கி 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 உங்களையே வேதனைப்படுத்தி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி, உங்கள் நம்பிக்கை பிரகாசிக்கும்படி தேவன் செய்ய விரும்புகிறார். சத்தம் ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். எத்தனை பேர் விரும்புகிறீங்க என் நம்பிக்கை வீண் போகக்கூடாது அப்படின்னு? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? சத்தம் ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஆனால் நம்ம நம்பிக்கை ஏன் வீணாக போச்சு? வீணாக போச்சுங்கிறத விட ஏன் விளங்காமல் போச்சு? அல்லேலூயா. எதுக்கு உருப்பிடாமல் போச்சு? என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு முன்னால் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்கணும். என் நம்பிக்கை இதுவரை வீணாகவே போனதில்லை. ஏன்னா ஆசீர்வாதமாக இருக்கிறவர்கள் நம்முடைய ஊழியத்தில் இருப்பார்கள், இல்லை என்று சொல்லிவிட முடியாது. 10 பேர் இருந்தாலும் ஒரு சிலர் முழு ஆசீர்வாதத்தோடு இருப்பார்கள். அல்லேலூயா. என் நம்பிக்கை இதுவரை வீணாகவே போனதில்லை. நான் கெட்டதை நினைச்சாலும் சரி, நல்லதை நினைச்சாலும் வீணாகவே போனதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராக இருந்தால் வரலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை என்ன செஞ்சிருக்கு? வீணாய் போயிருக்கு. வீணாய் போகிறதுன்னு அர்த்தம், எனக்கு கிடைத்த அந்த நம்பிக்கையினால் கிடைத்த அந்த வேலை, அந்த தொழில், அந்த குடும்ப வாழ்க்கை, அந்த சுகம் எல்லாமே எனக்கு எப்படி போய்விட்டது? பலன் இல்லாமல் போய்விட்டது. எல்லாமே எனக்கு பாழாய் போய்விட்டது. எல்லாமே எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. இப்படி ஒரு நினைவு உங்களுக்குள்ளே உங்களை வேதனைப்படுத்துமானால் உங்கள் நம்பிக்கை எப்படி ஆயிடுச்சு? வீணா போயிட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏங்க இந்த நம்பிக்கை வீணா போகுது? ஒரு சில வசனங்களை வேகமாக நம்ம சிந்தித்து தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய நம்பிக்கை, எதிர்பார்ப்புகள், கிடைத்தவைகள், நம்ம கிட்ட சேர்ந்தவைகள் எல்லாம் வீணாக, பலன் இல்லாமல், பயன் இல்லாமல், நாசமாய் பாழாகி போனதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினாலே திருப்தியாவான், வீணரை பின்பற்றுகிறவன் வறுமையால் நிறைந்திருப்பான். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை வீணாய் போனதற்கு முதல் காரணம் வேதம் சொல்லுகிறது, நாம் வீணானவரை பின்பற்றுகிறதினாலே நம்முடைய நம்பிக்கை உடைந்து போனது, வறுமை நம்ம வாழ்க்கைக்குள்ளே நுழைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யாரை பின்பற்றுனதுனால? வீணானவனை பின்பற்றுனதுனால. அல்லேலூயா. நிறைய வீணா போனவெல்லாம் இந்த உலகத்தில் என்ன செய்தா? வாழுகிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் யாரை பின்பற்றீர்கள் என்பது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது,
வீணான ஒரு மனிதன், பலன் இல்லாதவன், பயன் இல்லாதவன், இவர்களை பின்பற்றி ஒரு தேவனுடைய பிள்ளையோ ஒரு தேவனுடைய ஊழியக்காரனோ போனா எப்படி போயிடுவான்? வீணா போயிடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நிறைந்திருப்பானா? வறுமையால நிறைந்திருப்பான். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவைக்கு என்ன செய்யணும்? அடுத்தவர்களுடைய கரங்களையே எதிர்பார்த்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் என்ன செஞ்சிடும்? நம் வாழ்க்கையில் வந்துடும். அல்லேலூயா. அதனால் வீணான மனிதர்களை என்ன செய்யாதீங்க? பின்பற்றாதீங்க. அல்லேலூயா. யாரை பின்பற்றக்கூடாது? வீணான மனிதன், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனிதர்களை, மனுஷிகளை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை எப்படி போயிடும்? வீணாய் போய்விடும். வறுமை மாத்திரம்தான் உங்களுக்கு பலனாக பதிலாக வரும். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வீணாய் போகிறதுக்கு, நம்பிக்கை வீணாய் போகிறதுக்கு என்ன காரணம்? வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. எகிப்தியர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவது எப்படி போயிடும்? வீணாக போயிடும். அல்லேலூயா. நம்ம நிறைய பேர்கிட்ட உதவியை சில சமயத்தில் எதிர்பார்த்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அல்லேலூயா. இவர்கள் இந்த உதவி செய்ய மாட்டார்களா? இந்த மனிதன் இந்த உதவி நமக்கு செய்ய மாட்டாரா? இந்த மனுஷன் நமக்கு செய்ய மாட்டாளா என்று சொல்லி நம்ம எதிர்பார்த்து எங்கே போய் தள்ளப்படுகிறோமா? எகிப்தியன்கிட்ட போய் தள்ளப்படுகிறோம். அல்லேலூயா. எகிப்தியன் சொன்னாலே பாவம் நிறைந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. தேவபயம் இல்லாத ஒரு மனிதன், பாவம் நிறைந்த மனிதர்கள் வாழ்கிற பட்டணம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பட்டணத்தில் உள்ள மனிதனிடத்தில் போய் நமக்கு உதவி கிடைக்குமா என்று சொல்லி என்ன செய்கிறோம்? எதிர்பார்த்து போகிறோம். வேதம் சொல்கிறது, உங்களுக்கு விளங்கும்படி சொல்கிறேன், ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷி உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று சொன்னால் அந்த உதவி உங்களுக்கு அதிகமாக அநேக நேரங்களில் எப்படி போயிடும்? வீணாக போயிடும். அல்லேலூயா. வீணாக போன பிறகு தான் சொல்லுவோம், அந்த ஆள்கிட்ட போய் இந்த பணத்தை வாங்கியிருக்கிறத விட சும்மா இருந்துட்டு போயிருக்கலாம். அல்லேலூயா. சிலரை பார்த்துருக்கிறேன், கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லி உதவி செய்தால் அந்த பொருளை வாங்க வேண்டும், இந்த பொருளை வாங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது உதவி செய்தால் அவர்கள் அந்த பொருளை என்ன செய்வதில்லை? வாங்குவதில்லை. ஏன்னா நாமெல்லாம் உதவி செஞ்சுருக்கிறோம். நம்ம கேட்போம், இந்த பொருள் நீங்கள் வாங்கினீங்களா? இந்த ஜாமானத்தை நீங்கள் வாங்கினீங்களா? அன்றைக்கி வாங்கிட்டு போனீங்களே, ஒரு 50,000 வாங்கிட்டு போனீங்களே, நீங்கள் அதை வாங்கினீங்களா அப்படின்னா அந்த பொருளை என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க? வாங்கியிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு மாதிரி கல்லில் முழிப்பாங்க. அல்லேலூயா. முழிச்சிட்டு ஒரு டயலாக் பேசுவாங்க பாருங்கள். என்ன நினச்சிக்கிட்டு நீங்கள் தந்தையோட ஐயா, உங்கள் கையினால் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு தந்தையோட தெரியலையே, அந்த பணமும் வீணாக போயிட்டு அந்த பொருளையும் வாங்க முடியலன்னு உதவி செஞ்சவனையே குற்றவாளி ஆக்கிட்டு போயிடுவோம். அல்லேலூயா. எங்கள் சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வேதம் சொல்லுது, நீ வீணான எகிப்தினிடத்தில் போய் உதவியை நீ கேட்டு பெற்றுக்கொண்டால் அது உனக்கு வீணாக இருக்கும். தேவ மனிதர்கள் உனக்கு செய்கிற உதவியே, தேவ பிள்ளைகள் உனக்கு செய்கிற உதவியை உனக்கு எப்படி போயிடுது? வீணா போயிடுது. ஏன் வீணா போகுது? அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அந்த 30ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். என் வாக்கை கேளாமல், என்னுடைய வாக்கை கேளாமல், பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் பலப்படவும், எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள தேவஜனங்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. நீ யாருடைய வாக்கை கேட்கணும்? தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா. நீ தேவனுடைய வார்த்தையை கேட்காம பார்வோனுடைய பலத்தில் நிற்கலான்னு போற. அல்லேலூயா.
பார்வோன் பெரிய ஒரு பாவி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு எதிராக எழும்பி வந்த ஒரு மனிதனுக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, பார்வோனுடைய பலத்தை நம்பி அந்த பார்வோன் வாழ்ந்த எகிப்தினுடைய நிழலிலே ஒதுங்க வேண்டும் என்று எகிப்துக்கு போனான். அல்லேலூயா. அல்லேலூயா. இனிமே இங்கே இருந்தால் லாய்க்கப்படாது, எங்கே போயிடணும்? எகிப்துவிலே போய் குடியிருந்துட வேண்டியது. அல்லேலூயா. நமக்கு இனிமே இந்த ஊர், இந்த இடம் ஆவாது. அல்லேலூயா. எகிப்தில் போய் இருந்தால் தான் நிம்மதி என்ன செய்ய முடியும், இருக்க முடியும் என்று சொல்லி அநேகர் என்ன செய்வாங்களாம், எகிப்திலே குடியிருந்துருவாங்களாம். தேவனுடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்களாம். இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு யார்? பார்வோனும் பார்வோனுடைய கூட்டத்தாரும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இப்போ உனக்கு நல்லா அவங்க உதவி செஞ்ச மாதிரி தெரியும், ஆனால் காலப்போக்கில் இந்த உதவி உனக்கு ஒரு பயனும் இல்லாமல் பலனும் இல்லாமல் எப்படி போயிடும்? வீணாய் போயிடும். ஆகவே பார்வோனுடைய பலத்தையும் பார்வோன் வாழ்கிற எகிப்து நாட்டினுடைய அந்த வளத்தையும் நம்பி உதவி கேட்டு அங்கே என்ன செஞ்சிடாத, போயிடாத, குடியிருந்துடாத. அல்லேலூயா. அடுத்தால யாருடைய நம்பிக்கை வீணாய் போகிறதா? வாசிங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அடுத்தல யார் வீணா போயிடுவாளாம்? தேவனை விட்டு தூரமாய் போகிறவர்கள். அல்லேலூயா. தேவனை விட்டு விலகி தூரமாக போகிறவர்கள். அல்லேலூயா. இவர்கள் எப்படி போயிடுவாங்க? வீணா போயிடுவாங்க. ஆண்டவர் கேட்கிறார், என்னை விட்டு தூரமாய் போய் இப்படி வீணாய் போய்விட்டாயே சகோதரனே, சகோதரியை, என்னை விட்டு நீ தூரமாய் போய் வீணாய் போய்விட்டாயே என்று ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. தூரமாக போகிறதுனா என்னதுங்க? தேவனோடு உள்ள அந்த உறவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விரிசலிலே வாழ்வது. அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் தேவனை விட்டு தூரமாய் போகிறவர்கள். ஏன் தூரமாக போகிறாங்க? மாயையை நம்புகிறார்கள். அல்லேலூயா. எது மாயை? எது மாயை? எது மாயை? சத்தமாக சொல்லுங்களேன். உலகமே மாயை. உலகமே மாயை. உலகமே மாயை. நீங்கள்லாம் நீங்களாம் யாரு? நிஜமா நீங்களாம் யார் சொல்லுங்க? இந்த உலகமும் உலகத்திலே உள்ளவைகளும் உள்ளவர்களும் மாயையானவர்கள் அப்படின்னு வேதமே சொல்லுது. அல்லேலூயா. அப்போ எல்லாருமே மாயை, எல்லாமே மாயை. அல்லேலூயா. தோசையும் மாயை, இட்லியும் மாயை. அல்லேலூயா. பிரியாணியும் மாயை, புளியோதரையும் மாயை. ஒரு அறிவிச்சுங்க பார்க்கலாம். பட்டு சேலையும் மாயை, காட்டன் சேலையும் மாயை. அல்லேலூயா. வெள்ளி கொலுசும் மாயை, தங்க கொலுசும் மாயை. அரண்மனையும் மாயை, வீடும் மாயை, குடிசையும் மாயை. அல்லேலூயா. எல்லாமே மாயங்க. எல்லாருமே மாயை. யாரை நம்புறது? தேவனை விட்டுட்டு இந்த மாயமான மனிதர்களை, மாயமான காரியங்களை, நிரந்தரமற்றவைகளை, அழிந்து போகிறவர்களை நான் நம்பினால் நம்ம எப்படி போயிடுவோம்? வீணாக போயிடும். அல்லேலூயா. அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நம்பிக்கை வீணாகி போகிறதா? வாசிங்க பார்க்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். 6ஆம் அதிகாரம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். ஆமோஸ் தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க.
நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கி கொள்ளவில்லையோ என்று சொல்லி வீண் காரியத்தில் மகிழுகிறார்கள். இப்பொழுது 11ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் பெரிய வீட்டை திறப்புகள் வெடிப்பு உண்டாகவும் சிறிய வீட்டிலும் வெடிப்புகள் உண்டாகவும் அடிப்பார். அல்லேலூயா. பெரிய வீடு சின்ன வீடு எல்லாம் என்ன செஞ்சிடும்? வெடிப்பாயி கீழே விழுந்துரும். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பங்களாவில் இருக்கிறோம், அரண்மனையில் இருக்கிறோம். ஐயோ சந்தோஷமா இதில் இருந்துடணும், இந்த அரண்மனையிலையும் இந்த பங்களாவிலையும் சந்தோஷமாக வாழணும், இதை நம்பியே நம்ம வாழணும்னு சொல்லி நிறைய என்ன செய்வாங்க? அதை நம்பியே வாழ்வாங்க. அல்லேலூயா. அதை நம்பி வாழும்போது என்ன செய்வாங்களாம்? அந்த ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, வீணான காரியத்தில் மகிழ்வார்கள். எந்த காரியத்தில் மகிழ்றது? வீணான காரியம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நல்ல காரியம் இருக்கு, கெட்ட காரியம் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் நிறைய தேவனுடைய பிள்ளைகள் எந்த காரியத்தில் மகிழ்ச்சி? வீணான காரியத்தில் மகிழ்ச்சி. அல்லேலூயா. நான் இப்போ அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். உலகம் சுற்றும் வாலிபனை போல உல்லாசத்தில் ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமானால் அந்த காரியம் எப்படிப்பட்ட காரியம்? வீணான காரியம். சாப்பாடு 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 சாப்பாடு, இது என்ன காரியம்? வீணான காரியம். ஊர் சுத்தணும் ஊர் சுத்தணும் ஊர் சுத்தணும், இது என்ன காரியம்? வீணான காரியம். சொந்தக்காரன் வீட்டுக்கு போகணும் சொந்தக்காரன் வீட்டுக்கு போகணும் சொந்தக்காரன் வீட்டுக்கு போகணும், இது என்ன காரியம்? வீணான காரியம். நண்பர்கள் வீட்டுக்கு போகணும் நண்பர்கள் வீட்டுக்கு போகணும், அங்கே போய் படுக்கணும், இது என்ன காரியம்? வீணான காரியம். நிறைய வீணான காரியத்தில் வேதத்தில் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஏன் அப்படி போகிறாங்களா? அந்த வீணான காரியத்தில் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. வீட்டை போட்டுட்டு ஒரே ஓட்டம். அல்லேலூயா. தொழிலை போட்டுட்டு ஒரே ஓட்டம். வேலைக்கு லீவ் போட்டுட்டு ஒரே ஓட்டம். ஏன்னா அதில் தான் அவங்களுக்கு என்ன இருக்குது? மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் வேதம் சொல்லுது. அப்போ காலப்போக்கில் இதுதான் மகிழ்ச்சி என்கிற அந்த நம்பிக்கையில் ஒரு பெரிய கீறல் அப்படியே விழும். அல்லேலூயா. பெரிய வெடிப்பு விழும். அல்லேலூயா. வெடிப்பு விழுந்த பிறகு நம்ம நம்புகிற அந்த நம்பிக்கை எப்படி போயிடும்? வீணாய் போயிடும். விளங்க சொன்னால் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் சந்தோஷம் வீணாக போய் 1ஆம் தேதியும் சொல்லக்கூடாது, ஆனால் அன்பாக சொல்லுகிறேன், உங்கள் சந்தோஷமெல்லாம் எப்படி மாறிடும்? துக்கமாக மாறிடும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தேவன் அடிப்பார்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. வீணான காரியத்தில் மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே எப்படி போயிடும்? வீணாக போயிடும். குடும்பம் வீணாக போயிடும், தொழில் வீணாக போயிடும், ஊழியம் வீணாக போயிடும், எல்லாமே வீணாக போயிடும். அல்லேலூயா. அப்போ முதல்ல நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நம்பிக்கை நமக்கு கிடைத்த பிறகு வீணாக போவதற்கான முதல் காரணம் என்ன சொன்னேன்? வீணரை பின்பற்றுகிறதுனாலே. 2வது என்ன சொன்னேன்? பாவியான மனிதனுடைய உதவியை நம்பி பலத்தை நம்பி அவர்களை தன் பக்கத்தில் நண்பர்களாக உறவினர்களாக வைத்து கொண்டு வாழ்வது. அல்லேலூயா. அவர்களிடத்தில் வந்துகிற உதவி கிடைக்கிற உதவி எப்படி போயிடும்? வீணா போயிடும். 3வது என்ன சொன்னேன்? தேவனை விட்டு தூரமாக மாயையை நம்பி நிரந்தரமற்றவர்களை நம்பி தூரமாய் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி போயிடும்? வீணா போயிடும். அடுத்த 4வது வீணான காரியத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால நம்முடைய நம்பிக்கை எப்படி போயிடும்? வீணாகி போயிடும். அடுத்தால வேதம் சொல்லுது, ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதியுங்கள். அவர்கள் நிறைய வசனங்களினுடைய வசனிப்பினால் வார்த்தையின் ஜாலங்களினாலே தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் செய்யாதிருங்கள். அந்த வேத வசனம் சொல்கிறது,
நிறைய தேவனுடைய பிள்ளைகள் வீண் வார்த்தைகளை அலப்பி அலப்பி ஜெபிப்பது அவர்கள் அறியாமல் செய்கிற ஒரு பெரிய ஒரு தவறு. அல்லேலூயா. ஜெபிப்பது தவறல்ல, வீணான வார்த்தைகளை அலப்பி அலப்பி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபமே என்ன ஆயிருது? வீணாய் போகிறது. வேதம் சொல்லுகிறது, உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அல்லேலூயா. மாயஜால வார்த்தைகளை பயன்படுத்தி, அடுக்கு மொழிகளை பயன்படுத்தி, வர்ணனையான ஜாலங்களை பயன்படுத்தி ஓ என்று பலவிதங்களிலே நடித்து கூப்பாடு போட்டு ஜெபிக்கிற உங்கள் ஜெபம் எப்படி போயிடும்? வீணாய் போயிடும். வீணாய் போகணும் என்ன அர்த்தம்? உன் ஜெபத்திற்கு பதில் வராதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி வீணா போகுது? வீணான வார்த்தைகளை அலப்புகிறதுனால. என்ன ஜெபம் பண்ணுறோன்னு தெரிஞ்சுன்னு செய்யணும், பண்ணணும், கருத்தா பண்ணணும். அல்லேலூயா. தேவன் எலியாவை போல நம்மை மாற்றும்படியாக நமக்கு ஜெபிங்க அப்படின்னா நம்ம யாருக்கு போல மாற்ற ஜெபம் பண்ணக்கூடாது? எலிசாவை போல மாற்ற ஜெபப்படாது, ஜெபம் பண்ணப்படாது. அல்லேலூயா. ரூத்தை போல மாற்ற ஆண்டவரைனா நகமையை போல மாற்றணும்னு நினைச்சக்கூடாது. சொல்லுங்க, ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. பவுலை போல மாற்றணும்னு ஜெபம் பண்ண சொன்னால் சீலாவை போல மாற்றணும்னு நினைச்சக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்? வேதம் சொல்கிறது, நான் கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் ஜெபிப்பேன், ஆவியோடும் ஜெபிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஜெபம் கருத்தோடும் ஆவியோடும் இருக்கும் பொழுது அந்த ஜெபம் என்ன செய்யாது? வீணாக போகாது. அல்லேலூயா. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் வீணாய் போகிற நிறைய காரியங்களை நாம் செய்து கொண்டு கடைபிடித்து கொண்டு அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்வோமானால் நாம் எதிர்பார்த்திருக்கிற நம்பிக்கை அதனால் இதுவரைக்கு வீணாய் போயிருக்கலாம். இல்லாவிட்டால் இனி வருகிற நாட்களில் வீணாக போய்விடும். அல்லேலூயா. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. யோசித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை வீணாக போனதற்கு இந்த போதனையில் இருக்கிற ஏதாவது காரியங்கள் இருக்குமானால் இன்னைக்கு என்ன செஞ்சிடணும்? மனம் திரும்பிடணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிந்தது? சத்தமாக ஒரு ஆலோசனை பார்க்கலாம். இப்படி எல்லாமே வீணா போன உடனே ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள்? வாசிங்க பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி, நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பு ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். அல்லேலூயா. எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டு வீணரை பின்பற்றிக்கிட்டு அடுத்தால ரட்சிக்கப்படாத மனிதனுடைய உதவியை எதிர்பார்த்து நம்பிக்கிட்டு தேவனை விட்டு மாயை நம்பி தூரமா போயிட்டு வீணான காரியங்களில் உல்லாசங்களில் மகிழ்ச்சியாகி வாழ்ந்து விட்டு வீண் வார்த்தைகளினாலே ஜெபித்து ஜெபித்து ஜெபத்திற்கு பதில் வராமல் ஜெபத்தை அடைத்து கொண்டு எல்லாத்திலையும் வீணா போயாச்சு. அல்லேலூயா. வீணா போயிட்டு கடைசியில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஆளை கடிப்பாங்கன்னு சொன்ன மாதிரி இப்போ எங்கே போய் கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க? ஆண்டவருடைய காரியத்தில் போய் கடிக்க ஆரம்பிச்சாச்சு. அல்லேலூயா. நீ செஞ்சதெல்லாம் வீண் இல்லை, கடைசியில் இப்போ எது வீணாயிட்டு? ஜெபமும் பயபக்தியும் எப்படி போயிட்டான்? வீண் என்று சொல்லுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வீணானதை பூரா செஞ்சுட்டு நல்ல காரியத்தை ஜெபமும் பயபக்தியும் வேத வாசிப்பும் தேவனை ஆராதிப்பதும் தேவனுக்காக வாழ்வதும் பயனுள்ளது. இந்த பயனுள்ளதை இப்போ நீ எப்படி சொல்லுகிறாய்? வீணானது என்று சொல்லுகிறாய். இந்த ஆராதனைக்கு போகலன்னா அடுத்த ஆராதனைக்கு போகலாம். அல்லேலூயா. ஏன் சத்தம் வர மாட்டேங்குது? இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு போகலன்னா அடுத்த பைபிள் ஸ்டடிக்கு போய்க்கிடலாம். இன்னைக்கு உபவாச கூட்டத்துக்கு போகலன்னா அடுத்த மாதம் போய்க்கிடலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நற்செய்தி கூட்டத்துக்கு போக முடியலன்னா அடுத்த நற்செய்தி கூட்டத்துக்கு போய்க்கிடலாம். போக முடியும், வர முடியும் என்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் பயபக்திக்குரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் குறைய காரணம், அதில் ஒரு அலட்சியம் உண்டாக காரணம், நீங்கள் அதை விட்டு தூரமாய் போவதற்கு காரணம் வாழ்க்கையில் நீ பின்பற்றுகிற வீணான காரியங்கள், வீணான மனிதர்கள், வீணான உல்லாசங்கள், வீணான எல்லா விதமான செயல்பாடுகள். அல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில் உட்கார்ந்து உன் நம்பிக்கையை வீணாகவே உட்கார்ந்துருக்கிறையா சகோதரனே சகோதரியே? இந்த செய்தியை ஒருவேளை ஆன்லைனில் கேட்குற தேவஜனமே,
தேவனுடைய மனிதர்களே, நீ நம்புகிற நம்பிக்கை உனக்கு வந்தது, நான் எப்படி போயிட்டு வீணாய் போயிட்டு. அல்லேலூயா. வேலை வந்தது, நஷ்டமாக போயிட்டு. தொழில் வந்தது, நஷ்டமாக போயிட்டு. கல்யாணம் முடிஞ்சது, நல்ல பொண்டாட்டி கிடைக்கல, நல்ல புருஷன் கிடைக்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே வீணா போயிட்டு. வேதம் சொல்லுது, உன் நம்பிக்கை வீண் போகாது. வேதம் பொய் சொல்லுமா? வேதம் பொய் சொல்லுமா? தேவன் பொய் சொல்லுவாரா? பொய் சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. இந்த வருடம் உன் நம்பிக்கைகள் எல்லாமே நேர்த்தியாக செயல்பட வேண்டுமானால், மறுபடியும் சொல்கிறேன், உன் தொழில், உன் வேலை, உன் படிப்பு, உன் குடும்பம், உன் உறவுகள், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே ஒரு நம்பிக்கை உள்ளதாக, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்ததாக மாற வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய சில காரியங்களை இந்த வேதம் போதிக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவுன்னு தான் போட்டிருக்கு. நான் சொன்னேன், நிச்சயமாகவே நல்ல முடிவு உண்டு. சத்தமாக சொன்னீங்க, பரவாயில்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ வேதம் சொல்கிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையெல்லாம் வீணா போயிட்டு. ஆனால் உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு போட்டிருக்க. எப்போ வீண் போகாது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நம்பிக்கை எப்பங்க வீண் போகாது? நீங்க எதை நம்புறீங்க? யாரை நம்புறீங்க? தேவனை நம்பி இருந்தா உன் நம்பிக்கை என்ன செய்யாது? வீணா போயிருக்காது. அல்லேலூயா. தொழில் ஆசீர்வாதமா இருக்கும், வேலை ஆசீர்வாதமா இருக்கும், படிப்பு ஆசீர்வாதமா இருக்கும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமா உயரும், உன் குடும்ப வாழ்க்கையில் தேவ சமாதானம் தங்கி இருக்கும். புருஷன், பொண்டாட்டி, பெற்றோர், பிள்ளைகள், அண்ணன், தம்பிங்கிற அந்த ஒரு சண்டை சச்சரவுக்கு இடம் இருக்காது. அல்லேலூயா. கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக நான் வேதத்தை வாசித்து கொண்டே இருந்தேன். திடீரென்று எனக்கு ஒரு வசனம், நிறைய குடும்பங்கள் வீணாய் போனதற்கான காரணத்தை சுட்டிக்காட்டி நிறைய விஷயங்கள் அந்த வேத வசனத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. என்னை தொட்ட ஒரு வசனம், எனக்கு விடை கொடுத்த ஒரு வசனம். அந்த ஒரு வசனத்தையும் சொல்லிவிட்டு நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம், 28ஆம் அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் வேதம் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சாபங்களையும் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களையும் தெளிவாக அங்கே சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. இவன் பாருங்க, ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாக இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பாருங்க, வேதம் சொல்கிறது, தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காத ஒரு வாழ்க்கையை தேவ பிள்ளைகள் வாழுமானால், பாருங்கள், இப்போது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் மேலே வந்து பலிக்கும். அல்லேலூயா. இதுல குடும்பத்திற்கு சொல்லப்பட்ட ஒரு சாபத்தை நான் வாசித்தேன். அல்லேலூயா. வாசிங்க, அதே 28ஆம் அதிகாரம், உபாகமம் 28ஆம் அதிகாரம் வாசிங்கள், 41வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய், ஆனாலும் அவர்கள் உன்னோடு கூட இருக்க மாட்டார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. என்ன ஆச்சரியப்படுத்தின ஒரு வசனம். அல்லேலூயா. ஆசீர்வாதமா இருக்கேன், ஆசீர்வாதமா இருக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு நிறைய ஆவிக்குரிய பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா உன் பிள்ளைகள் யார் கூட இருக்கணும்? சொல்லுங்கம்மா, உன் கூட இருக்கணும். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் சிறைப்பட்டு போகக்கூடாது. எந்த காரியத்தினாலும் எந்த நபர்களினாலும்
உன் பிள்ளைகள் சிறைப்பட்டு போனவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பெற்றோர்களாகிய நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம உங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை அனுமதித்திருக்கிறீர்கள் என்று இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. அல்லேலூயா. இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் பெற்றோர்கள் மேலுள்ள நம்பிக்கை, பிள்ளைகள் மேலுள்ள நம்பிக்கை எல்லாம் வீணாய் போய், உடைந்து போய், சிறைப்பட்டு போய் அங்காங்கே பாருங்கள் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை பார்க்குறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை இனி வருகிற நாட்களில் கூட நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சிறைப்பட்டு போகாமல், தூரமாய் விலகி போகாமல், குடும்பமாய் சந்தோஷமாக வாழக்கூடிய அளவில் உங்கள் வாழ்க்கை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டுமானால், உன் நம்பிக்கை பயனுள்ளதாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், அல்லேலூயா, அதை செய்தால் போதும். சிறைப்பட்டு போன பிள்ளைகள் சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவார்கள். அல்லேலூயா. அடுத்துல என்ன போட்டிருக்கு? சிறைப்பட்டு போவார்கள், நீ உன் குமாரரையும் குமாரத்திகளும் பெறுவாய். ஆனாலும் அவர்கள் உன்னோட கூட இரார்கள். உன் கூட இருக்க மாட்டாங்க, அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். உன் கூட நிச்சய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, சிறைப்பட்டு போவார்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கையோடு நீங்கள் அதை செய்தால் உங்கள் பிள்ளைகள் உங்களோடு இருப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். தூரமாக இருக்கிறார்களோ பக்கத்தில் இருக்கிறார்களோ உங்களோடு இருப்பார்கள். அல்லேலூயா. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் பெரிய ஒரு பிரிவினை, இடைவெளி. காரணம், பல விதங்களிலே சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. மனைவியிடத்திலே சிறை, கணவனிடத்திலே சிறை, வேலையிலே சிறை, தொழிற்சாலையிலே தொழில் செய்கிற காரியங்களிலே சிறை, பல விதங்களிலே கட்டப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அதில் இருந்து உங்கள் பிள்ளைகள் விடுதலை ஆகணும், நீங்கள் விடுதலை ஆகணும். அல்லேலூயா. அப்படி விடுதலை ஆகணும்னா நம்பிக்கையோடு நீங்கள் ஒன்று செய்யணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒரு 1,00,000 ரூபா காணிக்கப்பட்ட போதுமா? அல்லது இந்த கோயிலை சுற்றி ஒரு 100 ரவுண்டு அடித்தா போதுமா? அல்லது எங்கேயாவது நற்செய்தி கூட்டம், கன்வென்ஸ் கூட்டம் போனால் போதுமா? அல்லது மௌனமாக இருந்தால் போதுமா? இது எல்லாமே சரியில்லாதவைகள். அல்லேலூயா. ஆனால் எது சரியானது? உன் நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டுமானால் தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அல்லேலூயா. திருப்பிக் கொள்வோம், நீதிமொழிகள் புஸ்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம். நாம் வாசித்த அதே நீதிமொழிகளுக்கு நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். 23ஆம் அதிகாரம் அந்த 18ஆம் வசனத்தை வாசிங்க. நிச்சயமாகவே உனக்கு நல்ல முடிவு உண்டு. அப்படி நல்ல முடிவு வேண்டுமானால் நீ என்ன செய்யணும்? பாவிகள் மேலே, துன்மார்க்கம் மேலே பொறாமை கொள்ளாமல் இருக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிமா. உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்படியானா உன் நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டுமானால் அந்த 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. உன் மனதை பாவிகள் மீது பொறாமை கொள்ள விடாதே, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றுகிற பயத்தோடு இரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம், சத்தமா மகிமைப்படுத்த பார்க்கலாம். நீ நாள்தோறும் தேவனை பற்றுகிற பயத்தோடு வாழ கற்றுக்கொள்ள. அல்லேலூயா. ஏதோ வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு போறதில்லை. அல்லேலூயா. 2 நாள் வந்துட்டு போறதில்லை, மாசத்துல ஒரு நாள் வந்துட்டு போறதில்லை, வருஷத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு போறதில்லை. எங்க சபைக்கு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் பயம் தினந்தோறும் தேவனுக்கு முன்னால் இருக்கணும். அல்லேலூயா. சிலர் கோயிலுக்கு வரும்போது, ஆராதனைக்கு வரும்பொழுது, சபைக்கு வரும்பொழுது பயந்தவர்களை போல வருவாங்க. அல்லேலூயா. இப்போ உங்களெல்லாம் பார்த்தா நீங்கள் எவ்வளவு பயந்த ஜனங்களை போல இருக்கிறீங்க தெரியுமா? கேட்டதுக்கு கூட பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பயம். வாயெல்லாம் பொத்திக்கிட்டு நம்மளை தான் சொல்கிறாரு, நம்மளை தான் திட்டுறாரு, என்னதான் குறிப்பிட்டு பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சாலும் ஒன்றும் பேச முடியாமல் செஞ்சிட்டு இருக்கீங்க, உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. நான் சொல்லுவது உண்மையா உண்மை இல்லையா? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவ்வளவு அமைதியாக உட்கார்ந்துருக்கீங்க. அல்லேலூயா. அதுக்கு ஒரு வசனத்தை சொல்லட்டா?
வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். 33ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். வாசிங்க 30ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் தேவ ஜனங்கள் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி யார? எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பற்றி பேசிக்கிட்டு, சோறு ஓரத்தில் நின்று பேசிக்கிட்டு, வீட்டுக்குள்ளே குடும்பமாக பேசிக்கிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் சொல்லுகிறார் எசேக்கியேலை பார்த்து, இந்த கூட்டம், சபைக்கு வருகிற கூட்டம், ஜெபிக்கிற கூட்டம், நீங்கள் எந்த சபையில் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, உங்களையும் சேர்த்தானு சொல்லுகிறேன். அல்லேலூயா. வெளியே போய் வீட்டு ஓரத்துலேயும் சுவர் ஓரத்துலையும் நின்று கொண்டு என்ன செய்கிறாங்களா? உன்னை குறித்து பேசி வீட்லேயும் வெளியவும். அல்லேலூயா. பாஸ்டரை பற்றி, ஊழியக்காரனை பற்றி பேசுகிறது. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வீட்டில் பேசியிருக்கீங்களா? சுவர் ஓரங்களில் ரகசியமாக பேசியிருக்கீங்களா? நல்லா பேசினா பரவாயில்ல. தப்பாக பேசியிருக்கீங்களா? நான் தப்பாக பேசியிருக்கேன்னு சொல்லக்கூடிய நேர்மையாளில் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தப்பாகவே பேசுகிறேன் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழில் சொல்லுங்க பார்க்கலாம். பின்னால் ஒரு ஆள் கை தூக்குது. அல்லேலூயா. பரவாயில்ல, சந்தோஷம். அவங்க பேசியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் வீட்டு வாசல்களுக்குள்ளே வெளியே என்ன செஞ்சுருக்கீங்க? அரசல் புரசலாக என்ன செய்கிறீங்க? பேசுகிறீர்கள். அல்லேலூயா. அப்படி பேசுகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க. தொடர்ந்து எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தரிடத்தில் உன்னை குறித்து, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று, உன்னை குறித்து பேசிவிட்டு கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவரும் சகோதரனோட சகோதரனும் சொல்லிக் கொண்டேன். இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்றாருன்னு பாப்போம். வா, இன்னைக்கு என்ன பேச போறாருன்னு அந்த ஒரு ஆள் சொல்லணும். என்ன பேசுவார்? உங்களையும் என்னையும் குற்றஞ்சாட்டி பேசுவார். அல்லேலூயா. என்ன குத்தி குத்தி பேசுவார், உங்களை குத்தி குத்தி பேசுவார். இவருக்கு வேலையே குத்தி குத்தி பேசுறது. அல்லேலூயா. இது சத்தமாக சொல்லுங்க. யோசிக்க, இப்படி பேசியிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், இப்படிலாம் பேசுகிறாங்கப்பா. பேசிட்டு அடுத்த வசந்த வாசிங்க. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசந்த வாசிங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி கோயிலுக்கு போகணும், ஜெபம் பண்ணணும், ஆராதனைக்கு போகணும், கிறிஸ்துமஸுக்கு போகணும், புது வருஷத்துக்கு போகணும், பைபிள் ஸ்டடிக்கு போகணும், உபாச கூட்டத்துக்கு போகணுங்கிற அந்த வழக்கம் இருக்கு பாருங்க. சபை கூடி வருகிற ஒரு வழக்கம். அந்த வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என்னுடைய ஜனங்களை போல உட்கார்ந்து, அதான் அந்த ஃபேவரேட். அல்லேலூயா. உங்களை பார்த்தா எப்படிப்பட்ட ஜனங்கள் போல இருக்கு? தேவ ஜனங்களை போல இருக்கீங்க. அல்லேலூயா. அதாவது தேவனுக்கு பயப்படுகிற ஜனத்தை போல இருக்கீங்கன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. என்னுடைய ஜனத்தை போல உட்கார்ந்து கொண்டு உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாக நல்ல பேசுவது போல பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. அல்லேலூயா. அதை பற்றியே பேசலாம், நேரம் போயிடும். அல்லேலூயா. எவ்வளவு அழகா ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. 2024 தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாலே இப்படி தான் இருந்திருக்கு. வரவேற்க பார்க்கலாம். அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, அன்னைக்கே அப்படி தான் இருந்திருக்கு. ஒரு அலையிலே சொல்லுங்க, நாங்கள் இனிமேல் அப்படி இருக்க மாட்டோம்னு சொல்லியாவது கரங்களை தட்டுங்க பார்க்கலாம் சத்தமா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஜனங்களை போல, தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்களை போல என்ன செஞ்சாங்களாம்? உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அல்லேலூயா. நல்லா சூப்பராக இருக்கு. ஆனால் என்ன செய்ய மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். அல்லேலூயா. இப்படி இருந்தா உன் நம்பிக்கை எப்படி போயிடும்? வீணாய் போகிற. நாள்தோறும் இந்த லட்சணத்தில் நினைச்சக்கூடாது. சபைக்கு போகவும் கூடாது, சபைக்கு வரவும் கூடாது. அல்லேலூயா. அப்போ நாள்தோறும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா என்ன தெரியுமா செய்யணுமா? வேதம் சொல்கிறது,
ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 71ஆம் சங்கீதம், திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 71 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் வாய் உமது துதியினாலும், என் வாய் உமது துதியினாலும், உமது துதியினாலும், நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. சத்தமா சொல்லுங்க. நாள்தோறும். நாள்தோறும் வேதம் சொல்லுகிறது, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பய பற்றுகிற பயத்தோடு வாழ கற்றுக்கொள். அப்போ கர்த்தருக்கு பயந்து வாழுகிற ஒரு தேவஜனம், தேவ பிள்ளை நாள்தோறும் என்ன செய்யுமா? நாள்தோறும் தேவனுடைய மகத்துவத்தை என்ன செய்யுமா? பேசி துதித்து கொண்டே இருக்குமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய மகத்துவத்தை பேசி பேசி நீ துதிக்கணும். அல்லேலூயா. தேவையில்லாதவர்கள் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. தேவனை துதித்து துதித்து உன் வீட்டிலையும் உன் ஜெபக்கூடங்களிலையும் நீ பேசணும். அல்லேலூயா. சோறு ஓரத்துலையும் வீட்டு ஓரத்தில் நின்று ஊழியக்காரனை குறைச்சி பேசி, குடும்பத்தை குறைச்சி பேசி, தேவையில்லாத வீணான வார்த்தைகளை பேசி உன் நம்பிக்கையை என்ன செஞ்சிடாத? கெடுத்துறாத, வீணாக்கிறாத. அல்லேலூயா. இப்படியெல்லாம் நீ வீணாய் போயிருந்தா இந்த மாதத்தில், இந்த மாலை கூட்டத்தில் நீ எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்ன தெரியுமா? நான் இனி தினந்தோறும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தையை பேசுவேன். அல்லேலூயா. என் கணவனிடத்தில், என் மனைவியிடத்தில், என் பிள்ளைகளிடத்தில், என் பெற்றோரிடத்தில், என் நண்பர்கள், உறவுகள், விசுவாசிகள், என்னுடைய வேலைக்காரன், என்னுடைய முதலாளி, என்னுடைய எஜமாட்டி, என்னுடைய வேலைக்காரி, எல்லாரிடத்திலும் நான் ஆராதிக்கிற, நான் தொழுது கொள்ளுகிற கர்த்தராகிய அந்த தேவனை குறித்து பயத்தோடு நான் தினந்தோறும் நடந்து கொண்டு அவரையே நான் மகிமைப்படுத்தி, அவரையே நான் துதித்து, அவரையே நான் உயர்த்தி நான் பேசுவேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்தால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை ஒரு நாளும் வீணா போகாது. அல்லேலூயா. தேவனுடைய மகத்துவத்தை பேசுங்க. அல்லேலூயா. உங்களை பத்தியே பேசாதீங்க. அல்லேலூயா. நீங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா தானே போயிட்டு இருக்கு. திடீர்னு ஏன் டம்மியாவது? உங்களை பத்தி பேசுறத நிறுத்துங்க. நான், என் அம்மா, என் அப்பா, இதான் இன்னைக்கு நிறைய பேச்சு. அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள வறுமையில் இருக்கவனுக்கும் இதான் பேச்சு, வசதியாக இருக்கவனுக்கு இதான் பேச்சு. அல்லேலூயா. உங்கள் அம்மாவை தெரியாதா? ஏன் உங்கள் அம்மா ரொம்ப யோக்கியமோ? அல்லேலூயா. உங்கள் அப்பாவை தெரியாதா? உங்கள் அப்பா ரொம்ப யோக்கியமோ? ஒன்று தெரியாதா? உண்மை எனக்கு தெரியாதா? அல்லேலூயா. ஏன்? எல்லாமே வேஷம். அல்லேலூயா. அதனால தான் எதிர்த்து கேள்வி வருகிறது. அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு நீங்கள் போகிற இடங்களெல்லாம் தேவனுடைய மகிமையை குறித்து பேசுங்க. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு செய்த அதிசயங்களை குறித்து பேசுங்க. தேவன் வேதத்தில் செய்த அதிசயங்களை குறித்து பேசுங்க. அல்லேலூயா. என்ன அதிசயம்? விவரிக்க முடியாத, நம்ப முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத, புத்திக்கு புரியாத நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தினருடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கையிலே தேவன் எத்தனையோ செய்திருக்கிறார். அதை பற்றி பேசுங்க. அல்லேலூயா. அப்படி நீ பேசும் பொழுது நீ உண்மையிலே கர்த்தரை நம்புகிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. இல்லாவிட்டால் நீ மாயையை நம்புகிறாய், நீ உலக மகிழ்ச்சியை நம்புகிறாய், வீணான மனிதர்களை நம்புகிறாய், அழிந்து போகிற பணத்தையும் பதவியையும் நம்புகிறாய், உறவுகளையும் உதவிகளையும் நம்புகிறாய். அல்லேலூயா. உன் வீணான ஜெபத்தை நம்புகிறாய். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எல்லாருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் என்ன செய்வதில்லை? கேட்பதே இல்லை. ஆகவே தான் உங்கள் ஜெபத்திற்கு சரியான அளவில் பதில் வராமல் உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களும் எப்படி போயிட்டு இருக்கு? வீணாக பலன் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒன்று கூட வீணாய் போகக்கூடாது. நான் வீணாய் போய்விடக்கூடாது, என் கணவன், என் மனைவி வீணாய் போய்விடக்கூடாது, என் பிள்ளைகள் வீணாய் போய்விடக்கூடாது, என்னுடைய தகப்பன் தாய் வீணாய் போய்விடக்கூடாது, நான் போகிற ஊழியம் வீணாய் போய்விடக்கூடாது, விசுவாசிகள் வீணாய் போயிடக்கூடாது, ஊழியக்காரங்களுடைய காரியங்கள் வீணாகி போயிடக்கூடாது, என் வேலை, என் தொழில், என் படிப்பு, என் எதிர்காலம், என் நம்பிக்கை ஒன்று கூட நினைச்சக்கூடாது, வீணாக போகக்கூடாது. அல்லேலூயா. வீணாக போகக்கூடாது என்று சொன்னால் தினந்தோறும் நீ செய்ய வேண்டிய வேலை கர்த்தருக்கு பயந்து நாள்தோறும் வாழ்க்கையினை செய், நடத்தி கொள்ள உன்னை ஒப்புக்கொடு. எல்லாரும் வீணாக போயிடக்கூடாது. அல்லேலூயா. அவங்க ஆசீர்வாதத்தில் வளரணும், அந்த நம்பிக்கையில் பெருகணும். அல்லேலூயா.
வாழ்க்கை சமாதானத்தோட வளரணும் ஆண்டவரே. அதுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரே வேலை, தினந்தோறும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய துதியையும் தினந்தோறும் நீ சொல்லி வா, தினந்தோறும் பேசு. தாவீது சொல்லுகிறார், நான் தினந்தோறும் பேசுவேன். ராஜா தினந்தோறும் அதை சொல்லுகிறார். உயர்ந்த ஆட்சியிலே இருப்பவன் தினந்தோறும் சொல்லுகிறான். ஒரு நாளாவது நீ பேசியிருக்கிறியா? ஆமா, நான் பேசியிருக்கிறேன், அது போதாது. 2 நாள் பேசியிருக்கிறியா? நான் பேசியிருக்கிறேன், அது போதாது. வேதம் சொல்லுது, தினந்தோறும் நீ பேசணும். அல்லேலூயா. தினந்தோறும் தேவனை மகிமைப்படுத்தி பேசணும். அப்படி பேசி பாருங்க, நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கை வீணாக போகாது. அல்லேலூயா. வேதம் அப்படி சொல்லுகிறது. எத்தனை பேர் இதை உணர்ந்து கொண்டீர்கள்? அப்படி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நம்பி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில மாயையோ வீணான மகிழ்ச்சியோ அது அல்ல. ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை, உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும். அது உம்முடைய துதியை நான் சொல்லணும். உம்மை மகத்துவப்படுத்தி உம்முடைய மகிமையை, மகத்துவங்களை நான் பேசணும். ஆண்டவரே, தினந்தோறும் பேசணும், தினந்தோறும் நான் பேசணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த ஆண்டவருடைய மகத்துவத்தையும் மகிமையையும் பேச முடிய அர்ப்பணிப்போமா? சகோதரனே, அப்படி அர்ப்பணித்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீ நம்பிக்கையோடு, கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு காரியமும் வீணாக போவதே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் முழுமனதோடு உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே. சொல்லுங்க பார்க்கலாம். பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகத்திலிருந்து திறக்கிற தேவனே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரை. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதே.